வெல்கம் டு சந்திரோமேக்ஸ். நம்ம இந்த வீடியோல எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிபிஓ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய ஹோமோனிம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்திருக்கோம், அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஓகே, ஹோமோனிம்ஸ் அப்படின்னாலே நமக்கு வாசிக்கும் போது ப்ரொனவுன்சியேஷன் சேமா இருக்கும், ஆனா வேற வேற ஸ்பெல்லிங் இருக்கும், மீனிங்கும் வேற வேற மாறும். இதுதான் வந்து எந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரியா? ஹோமோனிம்ஸ்ல நமக்கு ஃபில் அப் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இல்ல ஸ்பாட் எரர் கேட்கலாம். இதெல்லாம் நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். கிளாஸ் வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்க்காதவங்க அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பர்சனல் வாசிக்கும் போது பர்சனல் அப்படின்னு வாசிப்போம். ஆனா இதுக்கு ரெண்டுக்கும் ஸ்பெல்லிங் வேற இருக்கு. என்ஏஎல் இருக்கு, இது என்என்இஎல் இருக்கு. அதே மாதிரி என்ஏஎல்க்கு ஒரு மீனிங், என்என்இஎல்க்கு இன்னொரு மீனிங் இருக்கு. அதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பர்சனல். நம்ம சொல்லுவோம்ல, இது என்னோட பர்சனல், தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பர்சனல் அப்படின்னா நம்ம தனிப்பட்ட விஷயத்த சொல்றதுக்கு பர்சனல் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இதுக்கு மீனிங் என்ன சொல்லியிருக்காங்க? பிரைவேட் இல்ல இண்டிவிஜுவல். பிரைவேட்டான விஷயம் நமக்குன்னு தெரியும், இண்டிவிஜுவல் நமக்குள்ளது அப்படிங்கிற மாதிரி, வேற யாருக்குமே தெரியாம இருக்கிறது அந்த பர்சனல் அப்படின்னு சொல்லலாம். தனிப்பட்ட விஷயத்த பர்சனல். இதே என்என்இஎல் அப்படின்னா அது ஒரு நவுனா யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா எம்ப்ளாயிஸ் ஆர் ஸ்டாஃப், நம்மளோட ஊழியர்களையோ நமக்கு வேலை செய்யற பணியாளர்களையோ சொல்றதுக்கு பர்சனல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. ரெண்டையும் மாத்தி போட்டுட்டா நமக்கு மீனிங்கே மாறிடும். சரியா? இப்போ இது ரிலேட்டடா இதை வச்சு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஸ்பாட் எரர் கொஸ்டின் கேட்பாங்க. அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது எல்லாமே இதுல நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே எஸ்எஸ்சில கேட்ட கொஸ்டின்ஸ் தான். சரியா? அப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க. The long distance train which met with an accident was carrying some army personnel. சரியா? நம்ம இதை வாசிக்கும் போது இப்ப நம்ம பார்க்க போறது ஃபுல்லாவே ஹோமோனிம்ஸ்ல கேட்கக்கூடிய எரர் தான். சரியா? அப்ப the long distance train இது கரெக்ட் தான். which met with an accident, அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அந்த ட்ரெயின் எதை கேரி பண்ணுதுன்னா சம் ஆர்மி பர்சனல கேரி பண்ணுது அப்படின்னு ஆர்மின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்ப இது வந்து ஒரு ப்ரொஃபஷனை சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த ஆர்மி எம்ப்ளாயிஸ கேரி பண்ணு, ஆர்மி எம்ப்ளாயிஸ் போகக்கூடிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பர்சனல் திங்ஸ கேரி பண்ணக்கூடியது அப்படியெல்லாம் கொடுத்திருந்தா ஓகே. ஆனா இங்க ஆர்மின்னு முன்னாடி கொடுத்திருக்காங்க. சோ இந்த பர்சனல் வராது. கரெக்டானது PRSO NNEL, இந்த பர்சனல் தான் வரும். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷன், ஒரு வேலையை கொடுத்திருக்காங்க, அந்த வேலையில உள்ள எம்ப்ளாயிஸ் போகக்கூடிய ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணும். ஸோ ஆர்மி பர்சனல்னு வரும். எப்போ ஸ்பாட் எரர் கேட்டா ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். தப்பானது வந்து இந்த பர்சனல். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அசென்ட். அசென்ட்லயே 3 அசென்ட் இருக்கு. மூணுமே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அசென்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா ஸ்பெல்லிங் வித்தியாசம் இருக்கு. ASS இருக்கு, ASC இருக்கு, 2 C இருக்கு. 2 S 2 C இல்ல ஒரு SC, இந்த மாதிரி மூணுமே இருக்கு. மூணுக்குமே டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, ASSENT. இந்த அசென்ட நம்ம வேர்பாவும் நவுனாவும் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். இதோட அர்த்தம் என்னன்னா அக்ரி ஆர் எக்ரிமெண்ட், ஒத்து போறது இல்ல ஏத்துக்கிறது, இந்த மாதிரி சொல்லுவோம்ல. அப்ரூவ் பண்றதுன்னு சொல்றது கூட அசென்ட். அவங்கள்ட்ட இருந்து அசென்ட் வாங்கணும்னா அப்ரூவல் வாங்கணும். அப்ரூவல கூட நம்ம என்ன சொல்லலாம்? அசென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒத்து போறது இல்ல அதை ஏத்துக்கிறது, அப்ரூவல் வாங்குறது எல்லாம் அசென்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, ASCNT. இந்த அசென்ட் அப்படிங்கிறது என்னன்னா கிளைம் ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட், மேல ஏறுறது. அசென்ட், டிசென்ட், நம்ம அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் இருக்கு, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அசெண்டிங்னா கொஞ்சம் கொஞ்சமா சின்னதுல இருந்து பெருசா போறது, டிசெண்டிங்னா பெருசுல இருந்து சின்னதா இருக்கு. கரெக்டா? அப்ப அசென்ட் அப்படிங்கிறது அப்வர்ட் மூவ்மெண்ட், கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டே போறது. அதுக்கும் அசென்ட் சொல்லலாம். இல்ல கிளைம், ஏறுறது, மேல ஏறுறது, சின்ன சின்ன படியா ஏறி மேல டாப் வரைக்கும் போறது, அது வந்து அசென்ட். கீழே இருந்து அப்படி மேல போறது சொல்றது, மேல ஏறுறத அசென்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த அசென்ட் பாருங்க, ACCENT. இது வந்து நவுனா யூஸ் பண்ணுவாங்க. இதோடது என்னன்னா ப்ரொனவுன்சியேஷன் ஆர் எம்பசிஸ், அதாவது உச்சரிப்பை சொல்றதுக்கு நம்ம அசென்ட். நிறைய பேர் இங்கிலீஷ் வந்து தமிழ்காரங்க நல்லா இங்கிலீஷ் பேசினாங்கன்னா அவங்களோட அசென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன் எவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுறாங்க, அவங்க உச்சரிப்பை பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அசென்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஓகே, புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ 3 அசென்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் SS அப்படின்னா அப்ரூவல் வாங்குறது இல்ல ஒத்துக்கிறது, ஏத்துக்கிறது, அந்த மீனிங் வரும். SC அப்படின்னு வந்துச்சுனாலே அப்வர்ட் மூவ்மெண்ட்டை சொல்றது, ஏறுறது, மேல ஏறுறதை சொல்றோம். இதே CC அப்படின்னா அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன் உச்சரிப்பை சொல்றதுக்கு அசென்ட் யூஸ் பண்ணுவோம். சரியா? இது ரிலேட்டடா ஸ்பாட் எரர் கொஸ்டின் SSC ல கேட்டிருந்திருக்காங்க. சரி பாருங்க, the young man from Japan found the ascent of the mountain hard going. ஓகேவா? இப்ப இதுல மவுண்டைன்னு சொல்றாங்க. மவுண்டைன்னா மலை ஏறுறத வச்சு வரும். ரைட்டா? அப்ப இந்த அசென்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ASCNT யூஸ் பண்ணும். ஓகேவா? ASS அப்படின்னா வந்து அப்ரூவல சொல்றது, அக்ரி பண்றது, அப்ரூவல சொல்றதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவோம். சோ கரெக்டானது இந்த அசென்ட் தான் கரெக்ட். ஹோமோனிம்ஸ் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பாட் எரர் வந்து நம்ம மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஹோமோனிம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்பாட் எரர் கொஸ்டினுக்கு. சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த ஹோமோனிம் பாருங்க. தேர்ட் கொஸ்டின், காம்ப்ளிமெண்ட். வாசிக்கும் போது ரெண்டையுமே எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம்னா காம்ப்ளிமெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஆனா வித்தியாசம் ஸ்பெல்லிங்ல இருக்கு. PLE இருக்கு, PLI இருக்கு. இந்த ரெண்டு காம்ப்ளிமெண்ட்க்கும் வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பாருங்க,
இங்க ஈ போட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு காம்ப்ளிமெண்ட்மே நவுன் ஆர் வெர்ப் ரெண்டுமே யூஸ் பண்றோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஈ போட்டாங்கன்னா கம்ப்ளீஷன் அர்த்தம். ஒரு விஷயம் முழுமை அடைகிறது, கம்ப்ளீட் ஆகுறத காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது இப்ப ஏதோ ஒண்ணு வாங்க போறோம், இப்ப பைக் வாங்க போறோம்னு வச்சுக்கலாம். அந்த பைக்குக்கு காம்ப்ளிமெண்டா ஹெல்மெட் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த காம்ப்ளிமெண்ட்னா அந்த பைக் முழுமை அடைகிறதுக்கு பைக் தேவையான பொருட்கள், சீட் கவர் கொடுப்பாங்க, வெஹிக்கிள் கவர் கொடுப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்களே, அதை வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆகக்கூடியது, பைக் மட்டும் நமக்கு தேவையில்ல, பைக் ஓட்டுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் காம்ப்ளிமெண்ட். ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்றது, ஓகே, முழுமையாக்குறத காம்ப்ளிமெண்ட் சொல்லலாம். இதே நம்ம ஐ யூஸ் பண்றோம்னா காம்ப்ளிமெண்ட்னா பாராட்டுறதுன்னு அர்த்தம். ஐ யூஸ் பண்ணிட்டோம்னா பாராட்டுறாங்க, ஆனா காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்கன்னா பாராட்டு. சரி, அப்ப ரெண்டு காம்ப்ளிமெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் வந்து கம்ப்ளீஷன், ஒரு விஷயம் முழுமை அடைகிறது சொல்றது. அடுத்த IMENT யூஸ் பண்ணாங்கன்னா பிரைஸ், பாராட்டுறது. ஓகேவா, மாத்தி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே மீனிங் அப்படியே மாறிடும். சரி பார்க்கலாமா, கொஸ்டின் இது ரிலேட்டடா கேட்ட கொஸ்டின் பாருங்க. ஐ மஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யூ ஆன் யுவர் குட் மேனர்ஸ் அண்ட் இம்பெக்கபிள் பிஹேவியர். ஓகே, இது ஒரு ஸ்பாட் டைரக்ட் கொஸ்டின். இது பாருங்களேன், ஆன் யுவர் குட் மேனர்ஸ், நல்ல மேனர்ஸோட இருக்காங்க, நல்ல ஒழுக்கத்தோட இருக்காங்க. அண்ட் இம்பெக்கபிள் பிஹேவியர், இம்பெக்கபிள் இது வந்து சினோனிமா கூட கேட்பாங்க. இம்பெக்கபிள் அப்படின்னாலே பெர்ஃபெக்ட்னு, ஃபால்ட்லெஸ், பெர்ஃபெக்ட், ஃபால்ட்லெஸ், இதெல்லாம் வந்து சினோனிம். அப்போ பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுக்காக பாராட்டதான் செய்வாங்க. அப்ப இந்த காம்ப்ளிமெண்ட் தப்பு, இது முழுமை அடைகிறது அந்த மீனிங் வருது. அப்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க, குட் மேனர்ஸ்ன்னு சொல்றாங்க, இதை பார்த்தாலே தெரியுது. அப்ப பாராட்டதான் செய்யணும். அப்ப இந்த இடத்துல ஐ வந்திருக்கணும், ஈ வராது, ஐ வந்திருக்கணும். ஐ மஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யூ ஆன் யுவர் குட் மேனர்ஸ் அண்ட் இம்பெக்கபிள் பிஹேவியர். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆல்டர்னேட், ஆல்டர்னேட்டிவ் ரெண்டு இருக்கு. சரியா, வாசிக்கும் போதும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆல்டர்னேட், ஆல்டர்னேட்டிவ் ரெண்டுக்குமே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆல்டர்னேட் அப்படிங்கறது ஒரு அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணுவோம். ஒன் ஆஃப்டர் அனதர், ஒண்ணு இல்லைன்னா இன்னும் மாற்றுறது, வேற அப்படின்லாம் சொல்றதுக்கு ஆல்டர்னேட். இது வந்து நம்ம ஆப்டிடியூட் கொஸ்டின்ல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, ஆல்டர்னேட் டேஸ்ல எக்ஸாம்ஸ் இருக்கு, ஆல்டர்னேட் டேல அவங்க போனாங்க, இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸ் அப்படின்னு சொன்னாங்கனாலே, ஆல்டர்னேட் டே ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே அப்படின்னா மண்டே, வெனஸ்டே அந்த மாதிரி வரும். ஒரு நாள் விட்டு விட்டு, ஓகே, தேர்ஸ்டே வராது ஃப்ரைடே, இப்போ சாட்டர்டே வராது சண்டே, இது வந்து ஆல்டர்னேட் டேஸ். அப்போ ஒன்னு விட்டு விட்டு வேற மாற்றி மாற்றி வருது அப்படின்னு சொல்றதுக்கு ஆல்டர்னேட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. சரி, அப்ப ஆல்டர்னேட் அப்படின்னா வேற மாத்துறது அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு விட்டு ஒன்னு போறதுக்கு நம்ம ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லலாம். ஆல்டர்னேட் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னா 1, 3, 5, அதாவது இடையில இருக்க 2, 4 எல்லாம் மிஸ் ஆயிடும், ஆல்டர்னேட் நம்பர்ஸ் சொல்லலாம். ஆல்டர்னேட்னா இப்ப என்னன்னு புரிஞ்சுக்கோ, ஒன் ஆஃப்டர் அனதர், ஒன்னு விட்டு இன்னொன்னு போறது. சரியா, இதே ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஐவி ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா அது அட்ஜெக்டிவாவும் யூஸ் பண்ணலாம், நவுனாவும் யூஸ் பண்ணலாம். இதோட மீனிங் பாருங்க, சாய்ஸ் ஆர் ஆப்ஷன், ஒரு ஆப்ஷனை சொல்றதுக்கு. இப்ப நம்ம வந்து எக்ஸாம்லயே பார்த்திருப்போம் இல்லையா, சூஸ் த ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதாவது ஏதோ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க, ABCD 4 இருக்கும், ஏதோ ஒன்னு சூஸ் பண்ணுங்கன்னா சூஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரி, அப்போ ஆப்ஷன் இல்ல சூஸ் பண்றது, இதுக்கெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆல்டர்னேட் அப்படின்னா ஒன்னு விட்டு ஒன்னு, ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறது நம்மளோட ஆப்ஷன் இல்ல சாய்ஸை சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். சரியா, சரி இப்ப பார்க்கலாமா, அது ரிலேட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது பாருங்க, when my sister was ill I went to the hospital on alternate days. என் சிஸ்டருக்கு ரொம்ப முடியல, நாங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ்னு சொன்னாலே ஆப்ஷன், ஆப்ஷன், சாய்ஸ் அந்த மாதிரி மீனிங். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு நாள் விட்டு விட்டு டாக்டர் வர சொல்லியிருந்தாங்க, இப்படிதானே சொல்லுவோம். அப்ப ஆல்டர்னேட் அப்படிங்கிறது தான் கரெக்ட், ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது தப்பு. சரியா, நமக்கு கரெக்டான மீனிங் தரலன்னா இந்த சென்டென்ஸ் வாசிக்கும் போது கரெக்ட் மாதிரியே இருக்கும், நோ எரர் சூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, ஆல்டர்னேட்டுக்கும் ஆல்டர்னேட்டிவ். சரியா, இந்த இடத்துல ஆல்டர்னேட் தான் வரும், ஆல்டர்னேட் டேஸ் தான் வரும். சரியா, ஒரு நாள் விட்டு விட்டு நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதே ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது ஒரு ஆப்ஷனை சொல்றது. இப்ப எந்த ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணலாம். இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம் ஆனா எங்களுக்கு உடம்பு சரியாகல, இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டுங்கிறத யூஸ் பண்ணலாம், இன்னொன்னு அப்படிங்கிற மாதிரி போகும். இது வந்து ஆல்டர்னேட் தான் கரெக்ட். இப்ப ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லும் போது ஆப்ஷன், சாய்ஸை வந்து குறிக்கும். ஆல்டர்னேட் அப்படின்னா ஒரு நாள் விட்டு இன்னொன்று. கரெக்டான ஆன்சர் ஆல்டர்னேட், ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர், ஸ்பாட் தேர். அடுத்து பார்க்கலாமா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, எலிசிட் இல்லைன்னா இல்லிசிட். வாசிக்கும் போது கிட்டத்தட்ட ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா ரெண்டுக்குமே மீனிங் வேற. எலிசிட் இ வரும், இல்லிசிட்டுக்கு ஐ வரும். எலிசிட்டை நம்ம வேர்பா யூஸ் பண்ணுவோம், இல்லிசிட்டை அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணுவோம். ரெண்டுக்கும் மீனிங் பார்த்துலாமா. இந்த கொஸ்டின் வந்து இவ்வளவு நேரம் பார்த்ததுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், நிறைய தடவை ரிப்பீட் பண்ணிருக்காங்க இந்த கொஸ்டின். சரியா, எலிசிட் இல்லிசிட்டா. சரி, ஃபர்ஸ்ட் எலிசிட் அப்படிங்கும்போது இந்த வேர்பா யூஸ் பண்ணுவாங்க, அப்டைன், எக்ஸ்ட்ராக்ட், ரெண்டு மீனிங் இருக்கு. அதாவது
நம்ம பிரிச்சு எடுக்கிறது எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படின்னா ஒரு இதுல இருந்து இன்னொன்னு பிரிச்சு எடுக்கிறது அப்படி சொல்லலாம். இன்னொன்னு அப்டைன் பண்றது, ஒரு இன்ஃபர்மேஷனையோ ஒரு ஃபேக்டையோ நம்ம தெரிஞ்சுக்கிறது, இல்ல அதை நம்ம அடைஞ்சிட்டோம் அச்சீவ் பண்ணிட்டோம் இப்படிலாம் சொல்றதுக்கு நம்ம எலிசிட் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். ஓகேவா? யூஸ் பண்றாங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி எல்லாம் சொல்றதுக்கு எலிசிட்னு யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்த அப்டைன் பண்றது. ஓகே, இல்லிசிட் ஐ யூஸ் பண்ணிட்டோம்னாலே இல்லீகல், ஐன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லீகல் சட்டவிரோதமா ஒண்ணு பண்றது, சட்டத்துக்கு புறம்பா ஏதோ பண்றோம்னா இல்லிசிட்னு சொல்லலாம். இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு எலிசிட் யூஸ் பண்ணுவாங்க. எலிசிட்ங்கிறது அப்படியே பாசிட்டிவ் மீனிங்கா வரும். நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனோ ஃபேக்டோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இல்ல அதை நம்ம வந்து ஒரு சக்சஸ் அச்சீவ் பண்ணிட்டோம், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு எலிசிட்ங்கிறத யூஸ் பண்ணலாம். சரியா? ரெண்டுக்கும் மீனிங் புரிஞ்சுச்சா? இப்போ இது ரிலேட்டடா கேட்கிற கொஸ்டின் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? the police tried the best to elicit information from the prisoner. இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கனாலே நம்ம என்ன பண்ணணும், எலிசிட்ங்கிறது தான் நமக்கு கரெக்டா இருக்கும். அந்த ஃபேக்டை நம்ம வாங்கிட்டோம் அப்டைன் பண்ணிட்டோம்ன்றது தான் அர்த்தம். ஓகே, இப்போ பிரிசனர்கிட்ட இருந்து அந்த சிறை கைதிகிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு விஷயத்த அவங்க அச்சீவ் பண்ற மாதிரி தான். ஸோ அதுக்கு எலிசிட் தான் கரெக்டா இருக்கும். ஓகே, இல்ல இல்லிசிட் அப்படின்னு சொல்லும்போது இல்லீகல் இன்ஃபர்மேஷன்ற மாதிரி வரும், மீனிங் தப்பா இருக்கும். எலிசிட் அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்ஷூர் என்ஷூர். நம்ம லாஸ்ட் வீடியோல இன்ஷூர்லாம் பார்த்திருப்போம் ரைட்டா? இன்ஷூர் அப்படின்னா நீங்க இன்சூரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுவோம், இல்ல வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடுவோம், வெஹிக்கிள் போடுவோம், ஹோம்க்கு போடுவோம், இந்த மாதிரி போடுவோம். அப்போ இன்சூரன்ஸ் அப்படின்னாலே நம்ம எதுக்கு போடுவோம்? ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக போடுவோம். ஃபியூச்சர்ல ஏதாச்சும் நமக்கு எதாவது டேமேஜ் ஆயிடுச்சு, இல்ல ஏதாவது உயிர் போற அளவுக்கு ஏதாச்சும்னா நமக்கு காசு கிளைம் பண்ணிக்கலாம் ரைட்டா? அப்ப இன்சூரன்ஸை வச்சு நீங்க இந்த இன்சூரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சேஃப்டிக்கு போடுறதுதான். அதோட மீனிங் செக்யூர் இல்லைன்னா ப்ரொடெக்ட். பாதுகாக்கிறதுக்கு ரிலேட்டடா சொல்றதுக்கு இன்ஷூர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இதே என்ஷூர் இஎன்ஷூர் அப்படின்னா மேக் ஷூர்னு, மேக் ஷூர் ஆர் சர்டைன், அதாவது உறுதிப்படுத்துறது தான் என்ஷூர். என்ஷூர் பண்ணுங்க அப்படின்னா உறுதிப்படுத்துங்க இது கரெக்ட் தானா அப்படிங்கறத ஒரு கன்ஃபார்ம் பண்றது, அந்த கன்ஃபர்மேஷனை தான் நம்ம என்ஷூர்னு சொல்லுவோம். இதே இன்ஷூர்ங்கிறது செக்யூர், ப்ரொடெக்ட், சேஃப்டி இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம இன்ஷூர்னு சொல்லுவோம். இரண்டுக்கும் மீனிங் புரிஞ்சுச்சா? இப்ப பாருங்க, இதுக்கு ரிலேட்டடா கேட்ட எஸ்எஸ்சில கேட்ட கொஸ்டின் பார்க்கலாம். I will send my servant but I cannot ensure that he will reach there on time. என்னோட வேலையால நான் அனுப்புறேன், ஆனா வந்து அவன் டைமுக்கு வருவான்னு என்னால இன்ஷூர் பண்ண முடியாது, உறுதிப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப இதுல இன்ஷூர் வராது, என்ஷூர். எனக்கு உறுதியா சொல்ல முடியாது அவன் டைமுக்கு வருவான்னு, ஆனா நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல வந்து என்ஷூர் அப்படிங்கறது வரும். இந்த இன்ஷூர் அப்படிங்கறது வந்து இந்த ஃபயர், டேமேஜ் இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுனாலே இதை ஒரு கோட் வேர்டா நினைச்சுக்கலாம். சரி, அதுக்குதான் இந்த இன்ஷூர்ங்கிறது யூஸ் பண்ணுவோம். இங்க என்ஷூர் அப்படிங்கறது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி ஸ்பாட் தேர் ஆப்ஷன் பி. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபார்வர்ட், ஃபார்வர்ட், ஃபோர்வர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அட்வர்பா யூஸ் பண்றோம், அதை நவுனா யூஸ் பண்றோம். இது பாருங்க ஃபார்வர்ட் FORE வருது, இந்த இடத்துல ஃபார்வர்ட் FOR வருது. எக்ஸ்ட்ராவா ஒரு இ மட்டும் தான் இங்க வந்திருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் உள்ளது அட்வர்ப், அடுத்த உள்ளது நவுன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபார்வர்ட் அப்படிங்கறது எதுக்கு சொல்லுவோம்? ஒரு ரெண்டு மீனிங் இருக்கு. ஃபார்வர்ட் பண்றது, மெசேஜை ஃபார்வர்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நமக்கு ஒரு மெசேஜ் வருது, ஃபார்வர்ட் பண்றோம்னா இன்னொருத்தங்களுக்கு அதை ஷேர் பண்றோம். அந்த ஷேருக்கும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபார்வர்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஷேர் பண்றது, ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றது, மெசேஜை ஷேர் பண்றதுக்கு ஃபார்வர்ட். இன்னொன்னு அஹெட், முன்னாடி அப்படின்னு சொல்றதுக்கு ஃபார்வர்ட். ஏக்கு முன்னாடி பி உட்கார்ந்துருக்கப்பெல்லாம் சொல்றதுக்கும் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேக்வர்ட், ஃபார்வர்ட் இருக்குல்ல, பேக்வர்ட் பின்னாடி, ஃபார்வர்ட்னா முன்னாடி. இப்ப ரெண்டு மீனிங் இருக்கு, ஒன்னு ஷேர் பண்றது, இன்னொன்னு அஹெட் முன்னாடி இருக்கு. இதே அடுத்தது பாருங்க, ஃபார்வர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து நவுனா யூஸ் பண்றோம். இது எதுக்குன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு. இது ஃபார்வர்ட் அப்படிங்கிறது முன்னாடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அறிமுகம் படுத்துறது, இல்ல முன்னுரை கொடுக்குறது, ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபார்வர்ட், ஃபார்வர்ட் ரெண்டுக்கும் மீனிங் தெரிஞ்சிச்சா? பார்க்கலாமா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஸ்பாட் தேர் பாருங்க. The Prime Minister was asked to write a forward to the book. பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த புக்கோட ஃபார்வர்ட் எழுத சொல்றாங்க. ஃபார்வர்ட் முன்னாடி எழுத சொல்றாங்க அப்படி வராது, ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுத சொல்றாங்கன்றது. இப்போ புக், லெட்டர், நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது கண்டிப்பா அதுக்கு கரெக்டான வார்த்தை ஃபார்வர்ட் தான். ஓகேவா? இந்த இடத்துல இ வந்திருக்கும், இங்க தப்பா இருக்கு. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன பாக்குறோம்? அட்வைஸ். அட்வைஸ் வாசிக்கும் போது ரெண்டுமே அட்வைஸ் தான். இங்க சி இருக்கு, இங்க எஸ் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் எஸ்எஸ்சில ரொம்ப ரிப்பீட்டடா கேட்பாங்க. அட்வைஸ் இருக்கு, வேற பிராக்டிக்ஸ் இருக்கு, லைசன்ஸ் இருக்கு, நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. சி போட்டுட்டாலே அது நவுன் ஆயிடும், எஸ் போட்டுட்டாலே அது வேர்ப் ஆயிடும். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. இது மாதிரி பட்டது சி எஸ் அப்படின்னு வர்றது. ஓகே, ரெண்டுமே ப்ரொனவுன்ஸ் பண்றது ஒண்ணுதான், மீனிங்கும் ஒண்ணுதான், ஆனா வேற மாதிரி இருக்கும். எங்க யூஸ் பண்ணணும்ன்றதுல வித்தியாசம் இருக்கு. நவுன் இருந்துச்சுன்னா சி யூஸ் பண்ணும், வேர்ப் இருந்தா எஸ் யூஸ் பண்ணும். இந்த மாதிரி எல்லா வார்த்தைக்குமே இதுதான். சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிராக்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலும் இதுலயும் எஸ்சியும் இருக்கு, சியும் இருக்கு. இங்க சின்னு ஒண்ணு இருக்கு, எஸ்சின்னு ஒண்ணு இருக்கு.
இப்போ எஸ் அப்படின்னாலே வேர்ப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதை வந்து வேர்ப் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நவுன் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுவோம். வேற லைசன்ஸ்ன்ற வேர்ட் இருக்கு. ஓகே, லைசன்ஸ்லயுமே ரெண்டு இருக்கு. ரெண்டு எஸ்ஸும் இருக்கு, சியும் இருக்கு. எங்க யூஸ் பண்ணணும்ன்ற டவுட் வரும்போது இப்ப இந்த வேர்ட் எல்லாம் வந்துச்சுன்னா ஸ்பாட் த எரர்ல ஒரு தடவை ரிட்டர்ன் செக் பண்ணிக்கணும். கரெக்டான வேர்ப் தான், வேர்ப் நவுன் அந்த கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்கான்றத ஒருக்கா செக் பண்ணிக்கணும். சரியா? சரி, அப்ப எஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வேர்ப், சி எங்கெல்லாம் வருதோ அது நவுன். ஓகே, இது மட்டும் தான் இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது. மீனிங் வந்து சேம் தான். சரி, பார்க்கலாமா அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். இது பாருங்க, the well known pianist had to practice for several hours a day. நல்ல ஒரு பியானிஸ்ட் இருக்காரு. அவரு ஒரு நாளைக்கு நிறைய நேரம் பிராக்டிஸ் பண்றாரு. ஈவன் ஆஃப்டர் ஹி ரோஸ் டு ஃபேம். அவன் என்னதான் ஃபேமஸ் ஆனாலும் இப்பவும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வாசிக்கும் போது எரர் இருக்க மாதிரியே தெரியாது. பட் இந்த மாதிரி பிராக்டிக்ஸ் இந்த சிஇஎஸ்சி வச்சு வரும்போது அதை ஒரு தடவை திருப்பி ஒருக்க செக் பண்ணி கரெக்டான இதுதான் போட்டிருக்காங்களா, நவுன் இருக்க இடத்துல நவுன், வேர்ப் இருக்க இடத்துல இதுல கரெக்டா போட்டிருக்காங்களா அப்படின்றது பார்க்கணும். இப்ப இதுல பாருங்க, இதுல பிராக்டிக்ஸ் அப்படிங்கிறது இங்க ஃபர்ஸ்ட் நவுனா யூஸ் பண்றோமா வேர்பா யூஸ் பண்றோமான்னு பார்க்கணும். வெல் நோன் பியானிஸ்ட் இந்த ஃபுல்லாவே ஒரு சப்ஜெக்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு பியானிஸ்ட் had to practice. அப்ப இதுதான் வேர்ப். ரைட்டா? இப்போ பிராக்டிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வேர்பா இருக்கணும். வேர்புக்கு நமக்கு சி போடக்கூடாது, எஸ் போடும். ஓகேவா? இதே இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. பிராக்டிக்ஸ் மேக்ஸ் ஒன் பெர்ஃபெக்ட். மேக்ஸ் ஒன் பெர்ஃபெக்ட். பிராக்டிக்ஸ் பண்ணா ஒருத்தங்க பெர்ஃபெக்ட் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா இதுல இந்த பிராக்டிக்ஸ் கரெக்ட் தான். ஏன்னா இங்க பிராக்டிக்ஸ் வந்து நவுனா யூஸ் பண்றாங்க, சப்ஜெக்ட்லயே வருது. கரெக்டா? அதனால இந்த சிஇ தான் வரும். ஆனா இந்த சென்டென்ஸ்ல நம்ம இப்ப பார்க்கக்கூடிய சென்டென்ஸ்ல இதுல பியானிஸ்ட், வெல் நோன் பியானிஸ்ட்ங்கிறது தான் நம்மளோட சப்ஜெக்ட். அப்ப இது வந்து நம்மளோட வேர்ப். இந்த பிராக்டிஸ் பண்றது, அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறது அந்த ஆக்ஷன் வந்து வேர்பா இருக்கு. சோ வேர்பா இருக்கும்போது இந்த பிராக்டிக்ஸ் வந்து தப்பு. சரியா? அப்ப இந்த இடத்துல எஸ்சி அப்படிங்கிறது கரெக்ட். இப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது வரும். சோ இந்த பிராக்டிக்ஸ் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நவுனா இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கணும், சி யூஸ் பண்ணிருக்கணும். வேர்ப்னா எஸ்சி யூஸ் பண்ணணும். இதேதான் அட்வைஸ்க்கும். ஓகேவா? he advised me அப்படின்னு சொன்னா நார்மல் சென்டென்ஸ் பாருங்களேன். he advised me இப்படிதான் இருக்கும். he advised me இது பார்க்கும்போது நமக்கு சென்டென்ஸ் கரெக்ட் மாதிரி இருக்கும். ஆனா இது தப்பு. ஏன்னா ஹீங்கிறது சப்ஜெக்ட், இது வேர்ப். இப்போ வேர்பா யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கணும், இந்த சி வந்திருக்க கூடாது, எஸ் வந்திருக்கணும் அட்வைஸ்டுக்கு. ஓகேவா? சோ இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்க கரெக்ட் ஆன்சர் எஸ்சி. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த 9th கொஸ்டின் பாருங்க. பிரின்சிபல் பிரின்சிபல் வாசிக்கும் போது ரெண்டுமே பிரின்சிபல்னு சொல்லுவோம். ஆனா ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்க பிரின்சிபல் ஏஎல் யூஸ் பண்றோம். இதை நவுனாவோ அட்ஜெக்டிவாவோ எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மீனிங் பாருங்க, ஹெட் ஆர் மேஜர். நம்ம பிரின்சிபல் வராருன்னா நம்ம தலைமை ஆசிரியர், ஒரு ஸ்கூல்ல காலேஜுக்கு முக்கியமான ஒருத்தங்களை சொல்றது. ஸோ இப்போ பிரின்சிபல்னாலே ஒரு ஹெட், நமக்கு முக்கியமான தலைமையான ஒருத்தங்களை சொல்றது. இல்லைன்னா மேஜர், முக்கியமான இம்பார்ட்டன்ட்னு சொல்றதுக்கும் நம்ம பிரின்சிபல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன்னொரு பிரின்சிபல் பாருங்க, PLE அப்படிங்கிற அந்த பிரின்சிபல். இதோட மீனிங் லாஸ், ஃபண்டமெண்டல், எத்திக்ஸ். அதாவது ஒருத்தவங்களோட கொள்கை, உங்களோட தத்துவம். இப்ப காந்திஜி இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு சொல்லி அஹிம்சையை ஃபாலோ பண்ணாரு. இதெல்லாம் பிரின்சிபல். அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயத்த LE அப்படின்ற பிரின்சிபல்ல சொல்லுவோம். இதே AL யூஸ் பண்ணாங்கன்னா நம்மளோட தலைமை ஆசிரியர், தலைமையில இருக்கிறவங்க, ஹெட்டா இருக்கிறவங்க, முக்கியமான ஒருத்தவங்களை சொல்றதுக்கு சொல்லலாம். முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லும் போதும் பிரின்சிபல் மேட்டர் அப்படின்னு சொன்னா முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். சரி, அப்ப AL அப்படிங்கிறது முக்கியமானது, LE அப்படின்னு சொல்லும் போது ஒரு தத்துவத்தையோ கொள்கையோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணக்கூடிய எத்திக்ஸா சொல்றதுக்கு பிரின்சிபல். ஓகே, பார்க்கலாமா? ஸ்பாட் த எரர் பார்க்கலாம். பாருங்க, the interim report does not analyze thoroughly the principal causes of the disaster. ஓகேவா? ரிப்போர்ட் வந்து தரவா வந்து அனலைஸ் பண்ணல. எதை பண்ணல? இந்த டிசாஸ்டருக்கு காரணம் என்னன்றத பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த என்ன முக்கியமான காரணம் என்னன்றத பண்ணல அப்படிங்கறத இங்க சொல்ல வராங்க. இதுல இந்த சென்டென்ஸ் வாசிக்கும் போது தலைமை ரிலேட்டடா எதுவுமே இல்ல. நம்ம பிரின்சிபல், ஸ்கூல், காலேஜ் அந்த மாதிரியோ இல்ல முக்கியமான அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அதனால நிறைய பேர் இப்போ மிஸ்டேக் போட சான்ஸ் இருக்கு. இப்போ ஸ்கூல், காலேஜ் எல்லாம் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா தான் இந்த பிரின்சிபல் வரும், அப்ப இங்க பிரின்சிபல் வரும் அப்படின்னு நினைப்போம். இங்க ஸ்கூல், காலேஜ் இல்ல, அதனால இந்த பிரின்சிபலே கரெக்ட் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். பட் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிரின்சிபலுக்கு முக்கியமான ஒரு மீனிங் இருக்கு. சரியா? இம்பார்ட்டன்ட் ஒரு மீனிங் இருக்கு. சோ இம்பார்ட்டன்ட் நினைச்சு பாருங்க. இம்பார்ட்டன்ட் காசஸ் ஆஃப் த டிசாஸ்டர். அந்த ரிப்போர்ட் வந்து அந்த டிசாஸ்டருக்கு முக்கியமான காரணத்தை சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னாலே நமக்கு இந்த பிரின்சிபல் தான் வரும், PA. சரியா? அதை வச்சு நீங்க ஈஸியா போட்டலாம். இந்த இடத்துல தப்பு. ஸ்பாட் எரர் ஆப்ஷன் B தான், AL வந்திருக்கணும் பிரின்சிபல். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சென்சார் சென்சார். ஓகே, இந்த சென்சார் நமக்கு தெரியும்ல, படத்துல எல்லாம் சென்சார் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு தடையை சொல்றதுக்கு சென்சார், சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றனால சென்சார் போட்டாங்க. சோ பேன் பண்றது, ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, தடை விதிக்கிறதுக்கு இந்த சென்சார் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாருங்க, சென்ஷுர் அந்த மாதிரி இருக்கு. இதுக்கு மீனிங் பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்றது, கிரிட்டிசிசம் ஆர் கிரிட்டிசைஸ்.
ஒருத்தங்களை விமர்சிக்கிறதுக்கு சென்சார் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இது வந்து சினோனிம்ல கூட கேட்டிருக்காங்க. சென்சார்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ல கிரிட்டிசைஸ் அப்படிங்கிறது. ஓகே, இந்த சென்சாருக்கு வந்து தடை விதிக்கிறத சென்சார்னு சொல்றோம். இதுக்கு ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. சீன்ஸ் ஃப்ரம் த ஃபிலிம் had to be censored before it was released. இந்த ஃபிலிம்ல கொடுத்திருக்க சில சீன்ஸ் வந்து இந்த ஃபிலிம்ல காட்டப்படுற சில சீன்ஸை வந்து நம்ம சென்சார் பண்ணணும்னு சொல்றாங்க. ஃபிலிம் சீனு இந்த மாதிரி வசனங்கள்னு வந்தாலே இந்த சென்சார் வராது, சென்சார்னு வரும். ஏன்னா இது ரிலீஸ் ஆக முன்னாடியே நம்ம விமர்சிக்கணும் அந்த படத்தை, அப்படி கண்டிப்பா வராது. கரெக்டா, இப்ப ரிலீஸ் ஆன பிறகுனா கூட அந்த படம் விமர்சிக்க வேண்டியது அந்த மாதிரி வரலாம். ஆனா இங்க வந்து தெளிவா தெரியும் இந்த சென்சார் அப்படிங்கறதா நமக்கு கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஹோமோனிம்ஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோமா? 10ம் ப்ரொனவுன்சியேஷன் கிட்டத்தட்ட சேமா இருக்கும். லெட்டர்ஸ் அதோட ஸ்பெல்லிங் தான் நமக்கு டிஃபர் ஆகும். அதை வச்சு மீனிங்கும் மாறுது. சரியா, இந்த 10 கொஸ்டினையும் லைட்டா ஒரு ரிவைஸ் பண்ணிடலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பார்த்தது பர்சனல். ஃபர்ஸ்ட் ஏஎல் பார்த்தோம். ஏஎல் அப்படின்னா நம்மளோட தனிப்பட்ட விஷயங்களை சொல்றது. இதே என்என்இஎல் அப்படின்னா ஒரு ஸ்டாஃப் சொல்றது, ஒரு எம்ப்ளாயிய சொல்றது. நமக்கு வேலை பார்க்குற ஒருத்தங்களை சொல்லும் போது ஒரு ப்ரொஃபஷன் வந்துட்டுனாலே இந்த பர்சனல் அப்படிங்கிறது தான் வரும். சரியா, அடுத்தது பாருங்க. அடுத்த ரெண்டாவது என்ன பார்த்தோம்? அசென்ட்ங்கிறது பார்த்தோம். அசென்ட்லயே 3 அசென்ட் பார்த்தோம் இல்லையா? எஸ்எஸ் இருக்கு, சிசி இருக்கு, எஸ்சி இருக்கு. இப்ப 2 எஸ் வந்துட்டு அப்படின்னாலே அக்ரிமெண்ட், இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 2 தடவை எஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னாலே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அதுக்கப்புறம் எஸ்சி அப்படின்னா மேல ஏறுறது, அதை வந்து எஸ்சின்னு சொல்லுவோம். இதே சிசி அப்படின்னா நல்ல ப்ரொனவுன்சியேஷன், உச்சரிப்பு நல்லா இருக்குன்னா அசென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உங்க தமிழ் அசென்ட் நல்லா இருந்து இல்ல அவங்க இங்கிலீஷ் அசென்ட் நல்லா இருந்து அப்படின்னா அவங்க அதை அழகா உச்சரிக்கிறாங்க, அழகா ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். வேற என்ன பார்த்தோம்? தேர்ட் என்ன பார்த்தோம்? காம்ப்ளிமெண்ட் பார்த்தோம். வாசிக்கும் போது ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட். ஆனா இ அப்படின்னா ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆகுறது. கம்ப்ளீட்டுக்கு வர அதே ஸ்பெல்லிங் தானே வருது நமக்கு, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி வந்தாலே கம்ப்ளீட். இதுலயே ஐ போட்டுட்டோம் அப்படின்னா பிரைஸ் பண்றாங்க. ஐ பிரைஸ்ல சென்டர்ல இருக்கு, அதை வச்சு லிங்க் பண்ணிக்கோங்க. பாராட்டுறதுக்கு காம்ப்ளிமெண்ட். சரியா, 2 மீனிங். வேற என்ன பார்த்தோம்? ஆல்டர்னேட், ஆல்டர்னேட்டிவ். ஓகே, ரெண்டுமே ப்ரொனவுன்ஸ் பண்றது வேறதான், அதே மாதிரி மீனிங்கும் வேற. ஆல்டர்னேட் அப்படின்னா ஒன்னு விட்டு ஒன்னு விட்டுட்டு இன்னொன்னுக்கு போறது ஆல்டர்னேட். இதே ஆல்டர்னேட்டிவ்னா ஆப்ஷன் சாய்ஸ், அதை சொல்றதுக்கு ஆல்டர்னேட்டிவ். வேற எலிசிட் ரொம்ப முக்கியமானது. இ வந்துச்சு அப்படின்னாலே ஒரு விஷயத்த அடையிறது, ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு ஃபேக்டையோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இல்ல ஒரு சக்சஸ் அச்சீவ் பண்றது, இதெல்லாம் எலிசிட் சொல்லலாம். இதே இல்லிசிட்னா இல்லீகல்னு அர்த்தம், சட்டவிரோதமான விஷயங்களை சொல்றதுக்கு இல்லிசிட்னு சொல்லலாம். அடுத்து பார்க்கலாமா? வேற என்ஷூர் இருக்கு. இன்ஷூருக்கு நீங்க இன்சூரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம பாதுகாப்புக்காக பண்றது இன்ஷூர். இதே என்ஷூர் அப்படின்னா உறுதிப்படுத்துறது, ஒரு விஷயத்த உண்மைதானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றத என்ஷூர் அப்படின்னு சொல்லலாம். எடுத்து பார்க்கலாமா? வேற என்ன பார்த்தோம்? ஃபார்வர்டுன்னு பார்த்தோம். ஃபார்வர்ட் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஷேர் பண்றதுக்கும் ஃபார்வர்ட் சொல்லலாம். இல்ல அங்க நம்ம முன்னாடி இருக்காங்க பேக்வேர்ட் ஃபார்வர்ட் இருக்கு, அது இந்த மீனிங்லயும் ஃபார்வர்ட் வரும். இதே ஃபோர்வேர்ட் அப்படின்னா ஒரு இ எக்ஸ்ட்ரா வந்துட்டுனாலே இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க, ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்துறாங்க, முன்னுரை கொடுக்குறாங்கன்னு சொல்றதுக்கு ஃபார்வர்ட். ஓகே, வேற என்ன பார்த்தோம்? அட்வைஸ். இதுவுமே ரொம்ப முக்கியம் தான். சிஎஸ் இதுதான் வித்தியாசம். சி எங்கெல்லாம் வருதோ, இந்த அட்வைஸ்ன்னு இல்ல வேற நிறைய வார்த்தைகள் இருக்கு, அதுல எங்கெல்லாம் சி வருதோ அது எல்லாமே நவுனா யூஸ் பண்ணுவோம். இதே எஸ் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் வேர்பா யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னாலே எஸ் போட்டுருங்க. இல்ல இந்த சென்டென்ஸ்ல அந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் வருதுன்னா அது மேக்சிமம் சில தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, அட்வைஸ்ன்னா ஸ்டார்டிங்லேயே வருதுன்னா கண்டிப்பா சி தான் வரும். இதே சென்டர்ல வருதுன்னா நவுனா வேர்பான்றதை செக் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்தது வேற என்ன பார்த்தோம்? 9th பிரின்சிபல் பார்த்தோம். ஏஎல் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம தலைமை ஆசிரியர், அந்த பிரின்சிபலும் சொல்லலாம். இல்ல இம்பார்ட்டன்ட் முக்கியமானதுன்னு சொல்றதுக்கும் இந்த ஏஎல் யூஸ் பண்ணலாம். இதே எல்இ அப்படிங்கிறது ஒருத்தங்களோட கொள்கையோ உங்களோட தத்துவத்தையோ இந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சில எத்திக்ஸா சொல்றதுக்கு எல்இ அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். ஓகே, லாஸ்டா என்ன பார்த்தோம்? சென்சார். ஷியோர் அப்படின்னு எஸ்யூஆர், இந்த ஷியோர் வந்துச்சுன்னா ஒருத்தங்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னு அர்த்தம், விமர்சனம் பண்றாங்கன்னு அர்த்தம். இதே எஸ்ஓஆர் அப்படின்னு வந்துட்டுனாலே தடை பண்ண ஒரு விஷயத்த சொல்றது. ஓகே, முக்கியமா இந்த பிலிம்ல எல்லாம் சென்சார் அப்படின்றது வரும். பிலிம்லாம் அந்த ஒரு சென்டென்ஸ்ல பிலிம் இந்த மாதிரி இருந்தாலே அது மேக்சிமம் சென்சாரா தான். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 கொஸ்டின். லாஸ்ட் வீடியோல கொஞ்சம் ஹோமோனிம்ஸ் பார்த்தோம், இப்போ நம்ம கொஞ்சம் பார்த்தோம். இது ஃபுல்லாவே ஒரு தடவை ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இனி ஒரு பிராக்டிக்ஸ் மாதிரி பண்ணலாம். சரியா, இந்த ஃபில் அப், ஸ்பாட் தேர் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்து பிராக்டிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.